கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுபிணி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பம் இல்லாத நல்வாழ்வு, துய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய், அலையாழி அரிதுயிலும் மாயனது தங்கையே, ஆதி கடவுரின் வாழ்வே, அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி, அருள்வாமி அபிராமி. ஏன் இந்த பாட்டை நான் ஆரம்பிச்சேன்? ரொம்ப சிம்பிள். அதுல ஒரு வார்த்தை வரும் பாருங்க, கடைசியா ஒரு வார்த்தை, அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி. இந்த சுவாமியை விட்டு அம்பாள் வெளியிலேயே வரமாட்டாளாம். ஆனா இன்னைக்கு இருக்கிறவங்களோட நிலைமை இதை பத்தி தான் பேச போறோம். வாங்க பார்க்கலாம். இன்று நாம் பார்க்கக்கூடியது கன்னி ராசியை பார்க்க போகிறோம். கன்னி ராசிக்காரவங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? பணப்பிரச்சனையா, மனப்பிரச்சனையா, என்ன பிரச்சனை? அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஆனா இருக்கு, அது என்ன பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு தான் நம்மளுடைய கேள்விகள் வரும். பொதுவா பாத்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு நான் சொல்ற ஒரு விஷயம், சிங்கிள் பேரண்ட் நிலைமை இன்னைக்கு ரொம்ப கொஞ்சம் அதிகம். சிங்கிள் பேரண்ட் நிலைமை என்னடா இது அப்படின்னா எல்லாரும் ஒரு செய்தி சொல்லுவோம். கல்யாணம் ஆகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் விவாகரத்து அதிகமாகிக்கிட்டே இருக்குங்க. கல்யாணம் ஆகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் விவாகரத்து அதிகமாகிட்டே இருக்கு. அதுல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு போய்கிட்டே இருக்கிறாங்க. விருப்பப்பட்டு கல்யாணம் பண்றாங்க, லவ் மேரேஜ், 10 வருஷம் 15 வருஷம் காதல். ஆனா அந்த காதல் எங்க மிஸ்டேக் ஆகுதுன்னா, ஒரு பாட்டு கண்ணதாசன் பாடியிருப்பார். அதாவது முத்துராமன் சார், ஜெயலலிதா அம்மையார் அவங்க நடிச்சிருப்பாங்க. அந்த பாட்டு ஒன்று வரும், கண்ணதாசனுடைய பாட்டு. அப்ப அதுல என்னன்னா, நீ வளரும் பொழுது நான் கீழே இறங்குறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். நீ வளரும் பொழுது நான், சரணத்துல இருக்கும் இந்த பாட்டு. இப்ப இது என்ன காரணம்னா, இந்த சிங்கிள் பேரண்ட் முறை கன்னிராசியில ஏன் அதிகமாகுது, ஏன் இவங்க இந்த பிரச்சனையை சந்திக்கிறாங்க அப்படின்னா, இந்த கன்னிராசிக்காரர்கள் வளர்றது பேருக்கு பிடிக்காது, அந்த எதிராளிக்கு, அதனுடைய பார்ட்னருக்கு பிடிக்காது. அப்ப கன்னிராசி தான் நீ சம்பாரிச்சு கொடு அப்படின்னே கேட்பாங்க. அப்ப கன்னிராசி கம்பல்சரி சம்பாதிக்கிற மாதிரி ஆயிடும், பணத்தை தேடுற மாதிரி ஆயிடும். அப்ப இந்த உலகம் பணம் மட்டும்தான் விரும்புதா அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் ரொம்ப வெறுப்பை கன்னிராசிகள் சந்திக்கிற நிர்பந்தம் ஏற்படுது. அப்ப இதுல தான் என்ன ஆகுதுன்னா, அந்த பிரிவு ஏற்படுது, விவாகரத்து பார்க்குது. கல்யாணம் ஆயிடுச்சு, 2 பிள்ளை பிறந்ததாலும் பரவாயில்ல போ, நான் உன்னை விட்டு விலகி இருக்கிறேன், கல்யாணம் வேணாம், ஒன்றும் வேணாம் அப்படின்னு ரொம்ப ஒரு மனக்கருத்தை, ரொம்ப வெறுப்பை சம்பாதிக்கிற சூழ்நிலைகள் ஏற்படுது. இப்போ இந்த கன்னிராசிக்காரவங்க ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நம்ம ராசிக்கு இது கிரகத்தினால நடக்குதா, மனசுனால நடக்குதா? முதல்ல இதை தெளிவு பண்ணிடணும். முதல்ல மனசுனால தான் நடக்குது, அப்புறமா தான் கிரகத்து மேல பழிய போடணும். கன்னிராசிக்காரவங்க பிறந்ததுல இருந்து என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒன்று சாதிக்கணும், ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம ஹேண்டில் பண்ணணும், 4 பேருக்கு முன்னாடி மரியாதையை கொண்டு வரணும், ஒரு நம்ம பண்ற விருப்பத்தை நம்ம ஒரு செயலை உருவாக்கணும்னு நினைக்கிறவர்கள். மற்றவங்க மாதிரி யோசனை பண்ணிட்டு மட்டும் இருக்க மாட்டாங்க. இவங்க அதுல களத்துல இறங்கிடுவாங்க. என்ன பண்ணலாம், இந்த நேரம் வீணா போகுது, இந்த 2 மணி நேரத்தை என்ன பண்ணலாம், இதுல நமக்கு சாதகமா என்ன பண்ணலாம், இப்படியெல்லாம் யோசிக்கக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரர்கள். இப்படிப்பட்ட இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இல்லறஸ்தானம்ங்கிறது 7வது வீடு குருவுடைய வீடு, 5வது வீடுங்கிறது சனியுடைய வீடு. 5, 7 சாதகமா இருந்தாதான் கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த 5க்குரியவன் 7க்குரியவன் எப்படி இருக்கா, இதுல ரொம்ப ஒரு மேஜிக் ஒன்று உண்டு. 7க்குரிய இடத்துல சுக்கிரன் உச்சம், ஆனா கண்ணில நீசம். அதனாலதான் கடைசி வரைக்கும் கன்னிராசிக்காரவங்க அவங்க சம்பாதிக்கணும். அவங்க புருஷனை விட பொண்டாட்டி அதிகமா சம்பாதிப்பாங்க, பொண்டாட்டியை விட புருஷன் அதிகமா சம்பாதிப்பாரு யாரு கன்னிராசியில் இருக்காங்களோ. அப்ப சம்பாதிக்க வேண்டிய கட்டாயம், அதிகமா சம்பாதிக்கிறாங்களோ இல்லையோ வேலை அதிகமா இருக்கும். ஆனா அவ்வளவு வேலைகளும் பார்த்துக்கிட்டு இருந்து அந்த சந்தோஷத்தை வீட்லயும் காட்டிக்கணும், வெளியிலையும் காட்டிக்கணும், நடிக்கணும். கன்னிராசி பெரும்பகுதி நடிக்கணும்.
சார் நான் சோகமாக இருக்கேன்னு வீட்டில் சொன்னாலே நம்ப மாட்டாங்க சார். உனக்கு என்ன கவலைன்னு கேட்குறாங்கன்னு. ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா வீடு வேலையும் பார்த்துப்பாங்க, வெளி வேலைகளையும் பார்த்துப்பாங்க, அலுவலக வேலைகளை எல்லாத்தையும் பார்த்துட்டு வருவாங்க. ஆனால் வீட்டுக்கார்கிட்ட பேசும்போது சந்தோஷமாகவே பேசணும், சுணக்கமாக பேசணும். உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் சுணக்கமாக இருக்க, உன்னாலதான் குடும்பமே உருப்படாமல் போகுது, தரித்திரியமாக இருக்கிற அப்படின்வார். யோ நான் என்னையா பண்ணேன், வீட்டு வேலையும் பார்த்துக்கிறேன், வெளி வேலையும் பார்த்துக்கிறேன், அலுவலக வேலையும் பார்த்துக்கிறேன், ஆனால் என் மூஞ்சி எல்லாம் வெளியில் பார்த்துட்டு எல்லாரும் சந்தோஷமாக சொல்கிறாங்க. ஒன்றை வந்து பக்கத்தில் உட்காந்தா நீ என்னன்னா ஏன் இப்படி இருக்கிற, உன் மூஞ்சி தான் தரித்திரியமாக இருக்குங்கிறியன்னு இதையும் கேட்டுக்கணும். கொடுமையான வார்த்தைகளை நமக்கு தெரிஞ்ச மாதிரியே பேசுவாங்க. அது இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, கன்னிராசிக்காரவங்களுக்கு யாரெல்லாம் யார் நம்மளை பற்றி பேசுகிறாங்களோ அதை இன்னொருத்த வந்து நம்ம காதில் போட்டுருவோம். இதுக்குன்னே 2 பேர் பக்கத்தில் இருப்பான், உன்னை இப்படி பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நீ பார்த்து இரு அப்படின்ட்டு போவான். இதையும் கேட்டுக்கிட்டு நம்ம ஒன்றும் தெரியாத மாதிரியே இருக்கணும், சிரிச்சுக்கிட்டே வேற இருக்கணும். ரொம்ப சிறப்பான ராசிங்கிறத விட சிரமமான ராசி கன்னிராசி. பதவி ஏற்கிறதுனா சும்மாவா? புதன் உச்சம் ஆட்சி. ஒன்று ஆண்டவன் நமக்கு அறிவையே கொடுத்துருக்க கூடாது, சிந்திக்கிற திறமையை கொடுத்துருக்க கூடாது, இது எல்லாம் அதிகமாக கொடுத்துருவான் கன்னிக்கு. அதனால மற்றவன் என்ன யோசிப்பான்னு இவன் நான் கன்னி ராசியால யோசிக்க முடியும். அப்படிப்பட்ட யோசனைகள் இந்த இல்லற வாழ்க்கையில சக்சஸ் ஆகாது. ஏன் வந்து எல்லாரும் வந்து சிங்கிள் பேரண்ட் ஆயிடுறாங்க அப்படின்னா, 2 பேரும் சிந்திக்க கூடாது. குடும்பத்துல இல்லற வாழ்க்கையில மட்டும் ஒருத்தவங்க சிந்திக்கணும், ஒருத்தவங்க சிந்திக்க கூடாது. யாராவது ஒருத்தவங்க சிந்திக்கிறத கம்மி பண்ணிக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கணும். சொல்லுவாங்க இல்லைங்களா, ஆட்டுக்கல் இருக்குன்னா அந்த கொடக்கல்லுன்னு சொல்லுவாங்க, ஒன்று அரைக்கும் ஒன்று தள்ளும். இது 2 வேலை செய்யணும். ஒரே 2 பேருமே ஒரே வேலை அரைச்சிக்கிட்டே இருந்தா என்ன ஆகும், அப்புறம் தள்ளி அப்புறம் ஒரே மாவு மட்டும் அரைச்சிட்டு இருக்கும், ஒரு மாவு அப்படியே தேங்கியே நிற்கும். இப்போ இது வந்து சொல்லிலாம் புரிய வைக்க முடியுமா? முடியாது. இதுல கன்னிராசிக்காரர்கள் சமயோஜிதமாக செயல்பட்டு தான் வெற்றி பெறாங்க இன்னி வரைக்குமே. சமயோஜிதமா அப்படி இருந்து சிங்கிள் பேரண்ட் நிலைமை ஏற்படுது. என்ன பண்ணாலும் கெட்ட பேரு. ஐயா என் மருமக மாதிரி மோசம் கிடையவே கிடையாது. அவ ஒண்ணுக்கு இன்னொன்று என்ன தெரியுமா, கன்னிராசிக்காரவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் என்னன்னா, கல்யாணம் பண்ண வீட்டில் இருக்கிற சப்போர்ட்டை விட சொந்த வீட்டில் அவங்களுக்கு சப்போர்ட் வந்துடும், நண்பர்கள்ட்ட சப்போர்ட் வந்துடும். ஆமா, அதே கல்யாணம் பண்ண வீட்டிலேயே சில பேர் கன்னிராசிக்காரவங்களுக்கு புருஷங்கிட்ட சப்போர்ட் இருக்காது, பொண்டாட்டிகிட்ட சப்போர்ட் இருக்காது, அவங்க குடும்பத்தார்கிட்ட சப்போர்ட் வந்துடும். இது ஒரு வித்தியாசமா இருக்கும் கன்னிராசியோட இல்லற வாழ்க்கை. அவ்வளவு சப்போர்ட்டிவ் மேனேஜ்மெண்ட் பண்றது தான். வீட்டுக்கார் போய் கன்னிராசியில பிறந்த ஒரு பெண்ணை போய் அவங்க வீட்டுக்கார் வந்து ஒரு சரியா வேலையே செய்யலைங்க, இல்லை வேஸ்ட்டுங்க அப்படின்னு சொன்னா கூட அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க சொல்லுவாங்க, ஏ நல்ல பிள்ளடா. குடும்பத்தில் உள்ளவங்க பாராட்டுவாங்க, வீட்டுக்கார் எப்படி இவன் நடிக்கிறாளா, அங்க என்ன நடக்குது அப்படின்னு இவர் நினைப்பாரு. அதே மாதிரி தான் வீட்டுக்காரம்மா போய் வீட்டுக்காரவங்கள போய் இவர் ரொம்ப மோசங்க, செலவாளிங்க அப்படின்னா கூட அவங்க வீட்டில் உள்ளவங்க சொல்லுவாங்க, அவன் எவ்வளவு சமத்தா இருக்கிறான். யாரு? பொண்ணோட அப்பா சொல்லுவாரு, அவர் சாமர்த்தியமா இருக்காரு, அவரை போய் நீ போய் வேஸ்ட்டுங்கிறிய அப்படின்னு. இந்த பாராட்டுகள் கன்னிராசிக்கு கிடைக்கும். இருந்தாலும் ஏன் சிங்கிள் பேரண்ட் நிலைமை அப்படின்னா, கருத்து வேறுபாடுகள் அதிகமாகிறது. காரணம் என்னன்னா, கன்னிராசி யாரும் நம்ப மாட்டாங்க. அவங்க வெற்றி பெற்றவனை தான் நம்புவாங்க, அவங்க செய்யற செயலை நம்ப மாட்டாங்க. அங்கதான் கருத்து வேறுபாடு ஏற்படுது, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள வில்லங்க ஏற்படுது, புள்ள மேல பாசமே இந்த பிள்ளைகளை வைத்தே கன்னிராசி பிரியும். பிள்ளைகளை வைத்து பிள்ளைய நீ சரியா பார்த்துக்கல, புள்ள மேல நீ அக்கறை காட்டல, புள்ள மேல ஹேண்டில் பண்ணல, நீ வேஸ்ட் அப்படின்னே இந்த கன்னிராசிக்கு பிரிவு ஏற்படும். இவ்வளவு பிரிவுகளை இப்படிலாம் சந்திக்கிற இந்த கன்னிராசி ஜாதக கட்டத்துல 7வது இடத்துல சாதகமாக கிரகங்கள் இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். இன்னைக்கு சாதகமா இருக்காங்களா? ஏன்னா இனிமே வரக்கூடிய டைவர்ஸை நம்ம வந்து தவிர்க்கணும். லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கல்யாணம் பண்றோம், டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கா கிடையாது. நம்ம சந்தோஷமா இருக்கணும், வாழ்க்கை பணத்தை விடுங்க. ஒரு வாழ்க்கையில ஒரு பிரிவுங்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை, எவ்வளவு பெரிய வலிமை, அதை விட வலி என்ன இருக்கு இல்லையா? யாரையாரோ சொல்றதெல்லாம் பொறுத்துக்கிறோம், ஆனா வீட்டுல பொண்டாட்டி சொல்றது புருஷன் சொல்றது ஏன் பொறுத்துக்க முடியல? ஏன்னா அவங்கள விட இவங்கள சீப்பா போயிட்டாங்க. முதல்ல இதை மாத்தணும். அப்ப டுடே கோச்சாரத்துல எந்த கிரகம் 5ல் 7ல் இருக்கு பார்த்துக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வார்த்தைகளை வெளியிடணும். இந்த பேப்பர்லாம் ஒரு விஷயத்தை வெளியிட்டுருவாங்க, அதனால அந்த பேப்பரே கொந்தளிக்கும், பார்த்துருக்கீங்களா? திருப்பி பேப்பர் மன்னிப்பு கேட்கும். ஊடகங்கள் நிலைமை தெரிஞ்சிருக்கும். இதே தான் வாழ்க்கையும்.
சில கன்னிராசிக்காரர்கள் மன்னிப்பு கேட்கறத விட மன்னிப்பு கொடுக்கறத விட மன்னிப்பு கேட்கறதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க. சாரி அப்படிடுவாங்க. இருந்தும் இந்த பிரச்சனை தொடரும். அப்ப கன்னிராசிக்காரர்கள் அதிகமாக இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடணும் அப்படின்னா மற்றவர்களுக்கு அவங்க சிரிப்புக்காக கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய கட்டாயம். இல்லற வாழ்க்கையில் அட்ஜஸ்ட் பண்ணணும், குடும்ப வாழ்க்கையில் அட்ஜஸ்ட் பண்ணணும், எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ வேண்டிய கட்டாயம். இப்படி இருக்கிற சிங்கிள் பேரண்ட் நிலைமைக்கு கண்டிப்பா ஒரு பம்பர் பரிசு இந்த காலகட்டம். எப்படின்னா உங்களுடைய நிலை மாறுது, உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை ஏற்படுது, உங்களுடைய அறியாமை மாற்றப்படுகிறது, உங்களுடைய திறமை வெளிப்படுத்தப்படுகிறது. குரு சாதகமா போறார், சனி சாதகமா வரார், கேது உங்களுக்கு சாதகமா வரார், ராகு கேது உங்களுக்கு பெரிய அனுகிரகத்தை கொடுக்குறாங்க. இவங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய அனுகிரகத்தை கொடுக்குறாங்க. அதுல ரொம்ப முக்கியமா ராகு, செப்பரேட்லி ராகு உங்களுக்கு பெரிய முக்கியத்துவம், தைரியத்தை கொடுக்க போறார், மனதைரியத்தை கொடுக்கிறார், வலிமையை கொடுக்கிறார். இந்த ராகுவினால் நல்ல முன்னேற்றம். இப்போ இந்த கன்னிராசி கவலைப்பட வேண்டாம். துர்கா பரமேஸ்வரியை நிறைய வழிபாடு பண்ணுங்க. துர்கா பரமேஸ்வரியை வழிபாடு பண்ணுங்க. துர்க்கை அம்மனை, சாந்த சொருபி துர்க்கை சம்ஹார மாதிரியே இருப்பானா, சாந்தமா இருப்பான். அதுல விஷ்ணு துர்க்கைன்னு சொல்லுவாங்க. விஷ்ணு துர்க்கை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க. உங்க இல்லற பிரச்சனைகள்லாம் நீங்கும். நீங்க தனித்து சக்சஸா ஜெயிக்க முடியும். வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் அடுத்த வேற நபர்களுக்காக, கன்னிராசியில் இருக்கிற பிறப்புகள் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும்.